கட்சிக்குள்ளே சில விஷப்பாம்புகளும் நட்டுவக்காலிகளும் அதுக்குள்ளே பூந்திருக்கு. இப்போ அந்த விஷப்பாம்புகள் அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியை வந்து ஒரு சரியான பாதையை கொண்டு செல்லவோ பயணிக்கவோ முடியாது. அந்த விஷப்பாம்புகளினுடைய ஆட்டமும் அட்டகாசமும் கட்சிக்குள்ளே பெரிய அளவில் இருப்பதனால் கட்சியை காப்பாற்று என்பது கடினமானது ஒன்று தான். தமிழரசு கட்சி ஒரு காரணத்தை சொல்லியிருந்தது, இப்போ பிரிஞ்சு நின்று கேட்போமாம், பிறகு எல்லாரும் ஒன்றாகுவோமாம். தலைவர் தானே சொல்கிறார் எல்லாரும் ஒன்றாயிரம் கொண்டு பிரிஞ்சு நின்று கேட்கறது பிறகு ஒன்றாகிறது. என்ன பூச்சாண்டி விளையாட்டுக்காரர், என்ன ஜில்மால் விளையாட்டுக்காரர் இல்லைங்க. இவங்களோட பிரச்சனை பெங்களுக்குள்ள தீர்த்துக்களி மக்கள் மற்ற மக்கள் எப்படி இவங்களோட பிரச்சனையை பார்க்குறேன். இவங்களுக்குள்ளே உள்பூச்சலை வீட்டிலே பிரச்சனை தீர்க்கிறது இவங்க கொண்டு நாடு ஃபுல்லாக தெரிஞ்சு தென்னிலங்க மக்களுக்கும் தெரியப்படுத்தி நாடு ஃபுல்லாக இன்றைக்கி நான் போய் ரோட்டில் போனது இருக்காங்க. இன்னும் நம்மளோட கட்சி போகிறவங்க இந்த கட்சி நமக்கு தேவையில்லை, நாங்கள் இதுவரையில் பார்த்துட்டு இவங்களோட பிரச்சனையை இவங்க தீர்த்து எடுக்கலண்டியன் தான் நாங்கள் ஏனைய கட்சிக்கு தென்னிலங்கை கட்சிகளுக்கு மாறுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். தமிழரசு கட்சி வந்து இலங்கையில் ஒரு பாரம்பரியமான கட்சி, ஒரு தாய் கட்சி. அந்த கட்சிக்கு பின்னால் தமிழ் மக்கள் எல்லாரும் அந்த சொல்ல கேட்டு பயணித்த வரலாற்று உண்மைதான். ஆனால் இப்பொழுது அந்த கட்சியினுடைய நிலைமை மிக படுமோசமாக போய்கொண்டிருக்கு. அந்த கட்சியை நம்பி அந்த கட்சி பின்னால் பயணிக்கிறதா இல்லையான்ற நிலைமைக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். அதுக்குள்ளே இருக்கிற காரணம் என்னென்னு சொன்னால், அந்த கட்சிக்குள்ளே இருந்த பதவி மோகங்கள் காரணமாக அந்த கட்சி இன்றைக்கு நீதிமன்றம் வரைக்கும் போய் நிற்கிறது. அந்த கட்சிக்குள்ளே இப்போ நாங்கள் ஓப்பனாக சொல்ல போனால் அந்த கட்சிக்குள்ளே சில விஷப்பாம்புகளும் நட்டுவக்காலிகளும் அதுக்குள்ளே பூந்திருக்கு. இப்போ அந்த விஷப்பாம்புகள் அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியை வந்து ஒரு சரியான பாதையை கொண்டு செல்லவோ பயணிக்கவோ முடியாது. அந்த கட்சியில் சில மாற்றங்கள் செய்தே ஆக வேணும். மக்கள் விரும்பாதவர்கள் கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு கட்சியை குழப்பி அடிக்காமல் அவர்கள் ஒதுங்கி இருந்தால் கட்சி சரியாக பயணிக்கும். ஆகவே அந்த கட்சிக்குள்ளே மாற்றங்கள் வர்ற வரைக்கும் அந்த கட்சிக்கு பின்னால் பயணிக்கிறன்றது முடியாத ஒரு விஷயம். ஆகவே மக்கள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டிய காலம் சூழல்ன்றது இதுதான் தருணம். அப்போ நாங்கள் நம்பி இருக்கிற கட்சியை பிழையான பாதையில் போகிறது, அதுக்கு அவர் அந்த கட்சிக்குள்ளே தீர்வு காண முடியாமல் நிற்கிறார்கள். தலைமை பொறுப்பில் பிரச்சனை இருக்கிறது, அந்த கட்சிக்குள்ளே பல புடுங்குப்பாடுகள் இருக்கிறது, கட்சிக்குள்ளே இருக்கிறவர்கள் இந்த விளக்கம் கேட்டு கடிதம் அடிக்கிறது, கட்சியில் இருந்தவர்கள் இடைநிறுத்துறது, இப்படியாக பெரும் பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருக்கிறது காரணத்தினாலே கட்சிக்குள்ளே மிகவும் ஆர்வத்தோடு விடுதலை உணர்வோடு பயணித்தவர்கள் எல்லாரும் உடைஞ்சு போய் நிற்கிறார்கள், வெளியில் நிற்கிறார்கள். அவர் வெளியில் நிற்கிறதால அந்த விஷப்பாம்புகளினுடைய ஆட்டமும் அட்டகாசமும் கட்சிக்குள்ளே பெரிய அளவில் இருப்பதனால் கட்சியை காப்பாற்று என்பது கடினமானது ஒன்று தான். கட்சியின் செயல்பாடுகளில் கால நேரங்களை இழுத்தடிக்கும். மற்றது வந்து கட்சியினுடைய நம்பகத்தன்மைகள் இல்லாமல் போகும். அது அந்த பொதுச்சபை இருக்குது தானே, மத்திய குழு பொதுச்சபை என்ற வேண்டி இருக்குது. அந்த பொதுச்சபையை கூட்டி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு இந்த கட்சி இன்னும் சரியான முடிவுக்கு வர இல்லை. ஆகவே இப்போ நடந்திருக்கிறது வந்து ஒரு அரசியல் ஜில்மால் விளையாட்டுன்னு சொல்லலாம். அந்த கட்சிக்குள்ளே இப்போ நடந்திருக்கிறது ஒரு ஜில்மால் விளையாட்டு. ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு செயலாளர், பதில் செயலாளர் வந்து அவர் வந்து தன்னால் முடியாது, தனக்கு சுகம் இல்லை என்று சொல்லி அவர் ஒரு செய்தியை சொன்னதின் பிற்பாலே அங்கே ஒரு மாற்றம் ஒன்று நடந்திருக்கிறது. அந்த மாற்றத்தை கட்சியில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் அதுக்குள்ளே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன். ஆகவே இதை ஒரு பெரிய அளவில் எல்லாருமா சேர்ந்து கூடி கதைச்சு தான் இந்த முடிவுகளை எடுக்க வேணும். ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து எடுக்கிற முடிவை கட்சியினுடைய ஒரு பொது தீர்மானமாக பொது முடிவாக எடுக்கவே முடியாது. நல்ல அரசியல் எங்களோட தேசத்தின் மீது சரியான பற்றுள்ள நிறைய தலைவர்களை ஆர்வலர்களை எல்லாம் அவர்கள் எல்லாரையும் விரட்டி அடித்து விட்டு தமிழரசு கட்சி தாங்கள்லாம் ராஜாக்கள் என்று சொல்லிக்கொண்டு நின்று எதையுமே சாதிக்கவே முடியாது. ஆகவே தலைவர் சொல்லியிருக்கிறார் எல்லாரும் ஒருமித்து பயணிக்க வேண்டும் என்று சொல்லி. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒன்று வந்தது, அது இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அதில் வந்து தமிழரசு கட்சி ஒரு காரணத்தை சொல்லியிருந்தது, இப்போ பிரிஞ்சு நின்று கேட்போமாம், பிறகு எல்லாரும் ஒன்றாகுவோமாம். தலைவர் தானே சொல்கிறார் எல்லாரும் ஒன்றாயிரம் கொண்டு பிரிஞ்சு நின்று கேட்கறது பிறகு ஒன்றாகிறது. என்ன பூச்சாண்டி விளையாட்டுக்காரர், என்ன ஜில்மால் விளையாட்டுக்காரர் இல்லைங்க. இப்போ தமிழரசு கட்சியில் இது வந்து இவங்க வந்து உள் பிரச்சனையெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு அவங்களாம் கொண்டு போய் இவங்களோட பிரச்சனையை பெங்களுக்குள்ள தீர்த்துக்களி மக்கள் மற்ற மக்கள் எப்படி இவங்களோட பிரச்சனையை பார்க்குறேன். இவங்களோட நோக்கம் இவங்களோட தக்க வச்சு கொள்றோம் தாங்கி ஆள் மாறி இங்கே ஆள் மாறி இவங்க இதை தஞ்சிக்கிறாங்க ஒழிச்சு வேறு மக்களுக்கான சேவைகளோ எதுவும் இங்கே இதுவரை செய்ததாக இல்லை. அவங்கள பாட்டுக்கு அவங்க செய்து கொள்றோம், அவங்கள உள்ளுக்கு அவங்கள கூட்டத்தை போட்டு அவங்க செய்திகளை தீர்மானிக்கிற போட்ட அது இந்த பக்கம் ஆகிறது இல்லை, ஒன்றும் இல்லை.
தமிழ் மக்களுடைய பிரதி என்று சொல்கிறாங்க, பஜனத்தில் சொல்கிறாங்க. வேறு விஷயத்தில் ஒரு சம்பவம் நடந்த மாதிரி காணலைங்க. ஆனால் அவங்கள்ட்ட பிரச்சனை தீர்ந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு தமிழ் கட்சி ஆக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒன்று இருந்தால் தான் தமிழ் ஆக்களோட பிரச்சனை இதை காட்டி இந்த ஒரு தீர்வு திட்டத்துக்கும் ஒரு செய்வாங்க. இது 4 பேருக்கு வெல்ற 20 பேர் 22 பேர் வந்த பாராளுமன்றத்தில் 74ஆம் ஆண்டு காலத்தில் இருந்த இது வந்து இவங்களோட போக்கால் அந்த அளவுக்கு குறைஞ்சி போகிறேன். இனி இன்னும் காலக்கடவையில் இன்னும் குறைஞ்சி இன்னும் எத்தனை வந்து நிற்க போன்று சொல்வது நாளைக்கு. இப்போ பார்க்க போனதில் இவங்களோட கட்சிக்குள்ளே இருக்கிற உள் பிரச்சனைகளை கொண்டு சர்வதேச ரீதியில் அங்கே கொண்டு வச்சுட்டு பாராளுமன்றத்தில் கதைக்கிற கோட்சியில் கொண்டு வச்சு கதைக்கிறவங்க ஆளுக்கு ஆள் புறாமை அங்கே ஒரு இடத்த இங்கே ஒரு இடத்த புறாமைப்பட்டு இவங்களோட கட்சி இப்போ சின்ன மின்னமாக கிடக்கு. நாங்கள் இப்போ ரோட்டில் போகும்போது எங்களோட மக்கள் கேட்குறாங்க, என்ன இந்த கட்சிக்கு நம்ம நீ ஆதரவு செய்யலாமா ரெண்டு இவங்களுக்குள்ளே உள்பூச்சலை வீட்டிலே பிரச்சனை தீர்க்கிறத இவங்க கொண்டு நாடு ஃபுல்லாக தெரிஞ்சு தென்னிலங்க மக்களுக்கும் தெரியப்படுத்தி நாடு ஃபுல்லாக இன்றைக்கி நான் போய் ரோட்டில் போனதுக்காங்க இன்னும் நம்மளோட கட்சி போகிறவங்க இந்த கட்சி நமக்கு தேவையில்லை, அதை அவர் ஒரு ஆள் வேறு ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு ஒன்றாக்க வைக்கிறேன். இப்படியான பிரச்சனையை வச்சுருக்கிறாங்க. இவங்களோட கட்சி நான் நினைக்கல, இவங்களோட கட்சி வளர்ச்சி அடையுமன்றதை நாங்கள் நினைக்கல. நாங்கள் இதுவரையில் பார்த்துட்டு இவங்களோட பிரச்சனையை இவங்க தீர்த்து எடுக்கலண்டியன்னா நாங்கள் ஏனைய கட்சிக்கு தென்னிலங்கை கட்சிகளுக்கு மாறுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. இப்போ அவர் ஒரு ஆள் மேடைக்கு இறக்க போகிறோம். இவர் ஒன்று வேறு அவங்கள வந்து சாக்கி காய்ப்பாங்க. எங்களோட கிராமத்துகளில் வந்து இவங்க இதுவரையில் காலம் எங்களுக்கு அதை தீர்த்தாரன் இவங்க தீர்க்கிற அளவில் இவங்களும் காலத்தை இதோடய கழிக்கிற மாதிரி தான் போகுது. இவங்க ஒன்று சேர்ந்தால் தான் எங்களோட பிரச்சனைகளை தீர்த்து எடுக்கலாம். தமிழர் பிரச்சனை இவங்க அங்கே சொல்லி போட்டு அதே மாதிரி யாழ்ப்பாணத்து மக்களும் இந்த ஒரு எங்களுக்கு பாடம் சுட்டி போட்டாங்க. நாங்கள் மட்டக்களப்பு மாவட்ட மக்களை நீ என்ன செய்கிறேன்னு போட்டு இந்த அளவுக்கு செய்து வச்சுருக்கேன். இனி நாங்களும் எங்களோட பிரச்சனைகளுக்கு தரம் கொடுக்காங்களுக்கு இவங்களுக்குள்ளே முரண்பாடு போட்டாங்களா இருந்தால் நாங்களும் மாறுவோம். நீ